தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டசபை 17வது சட்டசபை ஆளுநர் உரையோடு துவங்குச்சு. கடந்த கால ஆட்சியின் போது ஆளுநராக இருந்த திரு ஆர்.என். ரவி அவர்கள் என்னென்னலாம் செஞ்சாரு, அரசு குடுத்த இந்த குறிப்பை வாசிக்காமல் புறக்கணித்தது, இல்ல அவரே கொஞ்சம் கையில முடியல போட்டு சில விஷயங்கள் பேசினது, தவிர்த்தது, அப்படிலாம் நம்ம பல விஷயங்கள் பார்த்தோம். பாஜகவுல ஆளுநர்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான விமர்சனம் இருந்துச்சு. இப்போ ஆளுநர் அர்லேக்கர் வழக்கத்துக்கு மாறாக மத்திய அரசை விமர்சனம் செய்யக்கூடிய அம்சங்களையும் விடாம ஒரு ஃபுல் ஸ்டாப் விடாம, காமா விடாம முழுவதுமா வாசிச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த உரைய? ஆளுநர்கள் மத்திய அரசால் நியமிக்கப்படுபவர்கள். காங்கிரஸ் ஆளுநர்களுக்கு இது பொருந்தும். எத்தனையோ பார்த்துருக்கோம் நாங்களும் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல. பிஜேபி ஆளுநர்களுக்கும் பொருந்தும். அப்போ இங்க கர்நாடக ஆளுநர் எப்படி அவர் ஆளுநர் உரையை வாசிச்சாரு, இதே அர்லேக்கர் கேரளாவில் எப்படி பண்ணாரு, இதை வச்சு இதை நீங்கள் கம்பேர் பண்ணணும். இங்கே கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாற்றாம அப்படியே வாசிட்டாரு. ஜெம் கிளிப் இணைக்கப்பட்டிருக்கிறது அதை கூட சொல்லிட்டாரு. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய இருந்துச்சு. அதாவது ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையே திமுக ஆட்சி காலத்தில் வந்தது தாங்க. யூனியன் கவர்மெண்ட்டுங்கிறத அப்படியே டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. பிஜேபிக்கு அதில் ரொம்ப வருத்தம். எப்படிங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லலாம், மத்திய அரசு. ஆனால் கான்ஸ்டியூஷனில் மத்திய அரசு கிடையாதுங்க. இன்னைக்கும் நீங்கள் கோர்ட்டு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்கும். அதை அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒன்றிய அரசு, என்ன ஒன்றிய அரசா குன்றிய அரசா இப்படியெல்லாம் பெரிய விமர்சனங்கள்லாம் எழுந்தது, நம்ம பார்த்தது தான். ஆனால் ஆளுநர் உரையிலே இந்த வாட்டி ஒன்றிய அரசு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. யூனியன் கவர்மெண்ட் ஒரு இங்கிலீஷில் படிக்கும்போது தமிழில் சவாலாயிரம் ஒன்றிய அரசு தான் படிக்கிறாரு. அப்போ ஆளுநர் அர்லேக்கர் பணிந்து போறாரா, பம்புறாரா, இல்லை மத்திய அரசு தாவேக அரசோட இணக்கமான போக்கை, பிஜேபி அரசு இணக்கமான போக்கை கடைப்பிடிக்க விரும்புகிறதா, இப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்போ கர்நாடகாவில், கேரளாவில் காங்கிரஸ் அரசுங்க, கூட்டணி அரசு தான் கேரளாவில் இருந்தாலும் காங்கிரஸ் தலைமையிலான அரசு, காங்கிரஸ் முதல்வர். கர்நாடகா முழுக்க காங்கிரஸ் அரசு. அப்போ பிஜேபி ஆளுநர்கள் வேற நிலைப்பாடு எடுக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அர்லேக்கரே வேற நிலைப்பாடு எடுத்தவர் தான். இங்க காங்கிரஸ் பங்கு பெறுகிற அரசு. இப்போ காங்கிரஸ் பங்கு பெறுகிற அரசுலயே அதே நிலைப்பாடை எடுக்கணுமே அப்படின்னா அவங்க ஒருவேளை காங்கிரஸை விட்டு தாவேக்கா விலகும் அல்லது காங்கிரஸே விலகும்னு எதிர்பார்ப்பார்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா முல்லை பெரியார் இஷ்யூ, மேகதாது இஷ்யூ ரெண்டுமே இதுல ஆளுநர் உரையில தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு இருக்கு. அது கண்டனம்னே நீங்க எடுத்துக்கிடலாம். அதையும் அவர் அப்படியே தான் வாசிக்கிறாரு. ஆரின் அதர்வேட்ஸ் ஒரு மாநிலத்துல ஒரு ஆளுநரா இருக்காரு. அந்த மாநில அரசுக்கு எதிராக நம்ம மாநிலத்துல கருத்து சொல்றோம். அதே மாநிலத்துல இருந்து இங்க வரும்போது அவர் இந்த மாநில அரசு தயாரித்து கொடுத்த உரையை அப்படியே அச்சு பசகாம வாசிக்கிறாரு. மேட்ரு முல்லை பெரியார் தான். கேரளாவிலையும் சரி இங்கேயும் சரி மேட்ரு முல்லை பெரியார். கேரளா ஸ்டாண்டு வேற, நம்ம ஸ்டாண்டு வேற. இதெல்லாம் ஜெயலலிதா காலத்துல இருந்தே இதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட்ட விஷயம் தான். திமுக அரசும் அதே தான். அப்ப ஆளுநருக்கு டபுள் டங்கா, ரெட்டைனாக்கா, அரசுக்கு ரெட்டைனாக்கா, இப்படி பல கேள்விகள். இல்ல அரசியலா, நான் அரசியல் தான் பாக்குறேன். இப்படியான கேள்விகள் எழுது. சச்சரவு இல்லாம உரை நடந்தது, அது ஒரு மகிழ்ச்சி தான். மற்றபடி ஆளுநர் உரையில இருக்கிற ஒரே அம்சம் மத்திய அரசுக்கு எதிராக அல்லது ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை ஆளுநர் உரை, தமிழ்நாட்டின் கொள்கைகள் தான் எல்லாம், அதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. அப்படி நம்ம பார்க்கலாம். சார், இப்போ விஜய் ஒரு இன்னொரு துருப்புச்சீட்டு இதை பயன்படுத்தலாம்ல. கடந்த ஆட்சி காலத்தில் இப்போ அவர் என்ன சொன்னாரு, பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிற விமர்சனத்தை வச்சுட்டே இருந்தாரு. ஆளுநர் ஆர்.என். ரவி செய்த அந்த விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் பார்க்கப்பட்டது. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கும். அந்த சமயத்துல சட்டசபை கூட்டத்தொடர் அந்த ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் ஆளுநருடைய உரையின் பெயரால் ஆரம்பிக்கும் பொழுது அவர் நிச்சயமா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுத்திடுவாரு. அது திமுகவுக்கு அட்வான்டேஜா மாறும். அது ஒரு டைவர்சிங் பாலிடிக்ஸாகவும் அது மாறக்கூடிய தன்மையை நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். அப்ப திமுகவுக்கு அட்வான்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாரு ஆளுநர், கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ நாங்க தமிழக வெற்றி கழகம், நாங்க எங்களோட உரையை பாருங்க, அவர் தெளிவா வாசிச்சிட்டாரு. சோ அப்போ அவங்க போடுற மாதிரி நான் பால் அடிக்கிற மாதிரி 6 அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு விமர்சனத்தை தாவேகா தரப்புல வைக்க மாட்டாங்களா? அதாவது ஆளுநர் கண்டென்ட் கொடுத்தாரு,
சர்ச்சையில் டைவர்ஷன் வந்தது, அதெல்லாம் சரிதான். ஆனால் அதனால தேர்தலில் ரிசல்ட் வரல. இல்லை சரி, ஒரு ஆளுநருங்கிறவரு வெகு மக்களுக்கு போய் சேர்றது கிடையாதுங்க. சென்னாரெட்டி காலத்துல ராஜ்பவனில் வேலை பார்த்துருக்கேன். ஆன்டி ஜெயலலிதா கிட்டத்தட்ட 3 வருஷம் அங்கே வேலை பார்த்துருக்காங்க. கவர்னர் நாமினியாக இருந்திருக்கிறேன். இந்த உரை எப்படி தயாரிக்கப்படுகிறது, அது எப்படி அப்ரூவல் வரும், எல்லாமே எனக்கு தெரியும். அதாவது சென்னாரெட்டியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அவர் கான்ஸ்டியூஷனை மீற மாட்டார். இட் இஸ் அன்பிகமிங் ஆஃப் கவர்னர் அப்படின்னு சொல்லிடுவார். ஏதாவது நம்ம அரசியல் ரீதியாக சஜஸ்ட் பண்ண கூட அவர் எடுத்துக்க மாட்டார். ஆனால் ஆளுநர் உரையை அரசு தயாரித்து கொடுத்த உடனே ஆளுநர் மாளிகையில் சரி பார்க்கறதுக்கெல்லாம் வசதி கிடையாதுங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க செக்ரட்டரி. இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்போ சந்தானம் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திமுக தேர்தல் அறிக்கை குழுவில் கூட பங்கு பெற்றிருந்தாருங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இவங்க கீழே ஆஃபீஸ் கிடையாது. ஜென்ரலாக ஏதாவது கேட்கணும்னா பத்திரிகையாளர்கள் எங்ககிட்ட தான் கேட்பாங்க. நாங்கள் தான் தகவல் திரட்டி கொடுப்போம். லா டிபார்ட்மெண்ட் கிடையாது ராஜ்பவனில். தமிழ்நாடு அரசின் சட்டத்துறை தான். கவர்னருக்கு கோட்டையில் ரூம் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அந்த காலத்திலே அதை ஒழிச்சு விட்டாங்க. இப்போ அதுவும் கிடையாது. இப்போ அதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் அது சிஎமோட ரிசப்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு அந்த ரூம். நான் போகும்போது பார்த்தேன். அப்போ ஆளுநர் உரையை தயாரித்து அரசு அனுப்பின உடனே ஆளுநர் அதை அப்படியே உள்துறைக்கு தான் அனுப்புவார், மத்திய உள்துறைக்கு தான். ஏன்னா ஆளுநரே கூட அதை படித்து புரிஞ்சுக்க முடியாது. சில இடங்களில் ஆளுநர் அதை தமிழில் வாசிக்கும் போது அவர் திணறினார், கவனிச்சிங்கல்ல. எல்லா ஆளுநரும் அப்படிதான். தாய்மொழி அப்பாலஜியும் சொன்னார். என்ன அவர் முழுமையாக அதை படிக்கவே முடியாதுங்க. ஒரு ஜென்ரலான பாயிண்ட்டு இப்போ ஆன்டி நரேந்திர மோடியா வந்துச்சுன்னா அதை வேணா படித்து புரிஞ்சுக்கலாமே தவிர ஒவ்வொரு மாநிலத்தோட இன்டீரியர் பாலிடிக்ஸ் அவர் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதனால எப்பவுமே அதை உள்துறைக்கு அனுப்பிடுவாங்க. உள்துறையில் அதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க படித்து பார்த்து அவங்க ஒரு வெட் பண்ணி இன்ஃபார்மலா ஆளுநர் மாளிகைக்கு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஆளுநர் மாளிகையில ஆளுநர் உரை வாசிக்கும் போது ஏதாவது நடக்கும். சென்னாரெட்டி காலத்திலயுமே அவர் விடுத்து படிச்சிருக்காருங்க. அதாவது சில போர்ஷனை ஸ்கிப் பண்ணலாம். எல்லா மாநிலங்களையும் அதை நீங்க பார்க்கலாம். சில போர்ஷன் நடப்பு மத்திய அரசுக்கு, அப்போ காங்கிரஸ் அரசு, அதுக்கு தர்ம சங்கடமா இருந்தா ஸ்கிப் பண்ணிட்டு படிச்சிருவாங்க. ஆனா வாசிச்சா பொருள் கொள்ளப்படும். ஆர்.என். ரவியோட ப்ராப்ளம் என்னன்னா அவரே சேர்த்து படிச்சாரு. அவரே அவரோட சொந்த கருத்தெல்லாம் அதில் போட்டார். அது என்ன ஒரு சிக்கல்னாங்க, ஏற்கனவே நம்ம உரையெல்லாம் தயார் பண்ணி பிரிண்ட் பண்ணி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். நீங்கள் ஆளுநர் வரும்போதே காலையிலே உரை இருக்கும். அதாவது 6 வேர்ட்ஸ் குறைந்தபட்சம் நேற்றே அது தயாராயிரும், அச்சிடப்பட்ட உரை. அது பேரில் விவாதம் நடத்தித்தான் நம்ம நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் நிறைவேற்ற முடியும். ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டால் அரசே தோற்ற மாதிரி. அப்போ அவர் சேர்த்து படிச்சாருன்னா அது உறுப்பினர்களுக்கே போய் சேராது. ஏன்னா என்ன சேர்த்தாருன்னே தெரியாதுங்களே. அதனால சேர்த்து படிக்க கூடாதுங்கிறது ஒரு மரபு. எப்போ உரையை இறுதி செய்யப்படுகிறதோ அப்ப அந்த உரையை அப்படியே அவர் வாசிக்க வேண்டியதுதான் அவரோட கடமை. ஆர்.என். ரவி போன தடவை அப்படி சேர்த்து படிக்கும்போது அவரோட சொந்த கருத்தெல்லாம் திணிக்கும் போது முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா ஒரு தனி தீர்மானம் கொண்டு ஏற்கனவே சுற்றுக்கு விடப்பட்ட அறிக்கை தான் சபை குறிப்பில் இடம் வரும், அதுதான் ஆளுநர் உரை அப்படின்னு தீர்மானம் கொண்டு நிறைவேற்றி அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. சபாநாயகர் அப்படியே வாசிட்டாரு. இப்ப இந்த ஆளுநர் எல்லாரும் ஆளுநர் உரை ரொம்ப சர்ச்சை வரும், சண்டை வரும்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. செய்தி நிபுணர்களுக்கு சர்ச்சை வந்தா தான் செய்தி. ஆமா இல்லையா? அதாவது நாய் மனுஷனை கிடைச்சா நமக்கு செய்தி கிடையாது, மனுஷன் நாயை கிடைச்சா செய்தி. அப்போ எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா இவர் கிளீனா டோட்டலாவே போயிட்டாருன்னா அப்போ மத்திய அரசாங்கம் இணக்கமா நடக்க முயற்சிக்குதா, இல்ல மாநில அரசாங்கம் இணக்கமா நடக்க முயற்சிக்குதா, இல்ல ரெண்டு பேரும் பரஸ்பரமா வணக்கமா நடந்துக்கிறாங்களா? இந்த கேள்விதான் இதுல வரும். இந்த ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு முழு பொறுப்போட வரப்போறாருன்னு பேச்சு அடிபடுது. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது, வரலாம். ஏன்னா 2 மாநில ஆளுநரா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அது கேரளால வேற ஸ்டாண்டு, தமிழ்நாட்டுல வேற ஸ்டாண்டுனா ஆளுநரே டபுள் ஸ்டாண்டர்ட் ஆயிடுறாரு. அது சரியா வராது. அப்போ இந்த அரசு ஆளுநர் உரைக்கு முன்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது, அது மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு தமிழ் ஆர்வலர்கள் கணேச கிட்ட போராட்டம்லாம் நடத்துனாங்க. ஆளுநர் அதை அப்ஜெக்டே பண்ணல. சரி, இதே ஆளுநர் பதவி பிரமாணத்துக்கு ஒட்டிய நிகழ்ச்சியில நமக்கே நல்லா தெரியும், அதெல்லாம் முடியாதுங்க, வந்தே மாதரம் பாடித்தான் ஆகணும், அது சர்க்குலர்ல இருக்குனாரு. சர்க்குலர் இருக்கு, அதை எடுத்து ஒரு கோர்ட்ல கேஸும் இருக்குங்க. வந்தே மாதரம் ஒரு மாபெரும் பாடல், அது ஃபுல்லா பாடணும்ட்டாங்க. 2 ஸ்டான்ஸா சுருக்கி கூட பாடல.
ஆனா இந்த வாட்டி வந்தே மாதரங்கிற பேச்சே இல்லை, டோட்டலா கிடையாதுங்க. ஒரே ஒரு சின்ன மரபு மீறலா நான் பார்த்தது, அது சரியா தவறான்னு கூட எனக்கு தெரியல. அதாவது ஜனகணமன 2வது ஜனகணமனையும் சேர்த்து படிச்சது. அது பொதுவாக நிறைவுல படிச்சுட்டா அது தேசிய கீதத்துக்கான மரியாதையா மாறிடும். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு ஜனகணமன அப்படின்னு பிறகு அதுக்கு பிறகு ஆளுநர் உரை சபை நிகழ்ச்சி இருக்கு. அது சரியான விஷயமாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தோம்னா ஆளுநர் உரை என்பது அரசின் உரை, ஆனா கடந்த அரசுகளின் உரை, அப்படிதான் நான் இதை பார்த்தேன். சார் இப்போ இதுல நீங்க மெட்டீரியல் பாலிடிக்ஸோட இதுல நீங்க பொருத்தி பாக்குறீங்களா? மத்திய பாஜக எப்படி அணுகுதுன்னா நிச்சயமா மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ல இதுல இருக்கும். நீங்க ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு நீங்க ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றீங்க? 2029 கணக்குல வச்சு பாஜக இதை செய்யக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்றீங்க. அப்போ மோடியினுடைய பார்வையில தமிழகத்துல ஒரு கழகங்கள் இல்லாத ஒரு ஆட்சி வந்து அமைஞ்சிருக்கு. இரு திராவிட கட்சிகளும் எதிர்க்கட்சி வரிசையில அமரக்கூடிய ஒரு சட்டசபையாக இந்த சட்டசபை இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பாஜகவை எதிர்த்ததுன்றது நம்ம பார்த்தோம். இதுவரைக்கும் விஜய் பாஜக என்ற பெயர் கூட அவர் நாவினால் வரவில்லை. முதல்வராக அவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு மத்திய அரசை வெளிப்படையாக எந்த ஒரு கண்டனமும் அவருடைய அமைச்சர்களும் சரி, அவருடைய முதல்வரும் சரி, ஏதோ ஒரு பெரிதாக நம்ம விட்டதாக ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கல. அப்போ மோடி மூவிங் டுவர்ட்ஸ் அவர் நெருங்கி கொண்டிருக்கிறாரா? தமிழக வெற்றி கழகத்தை நம்ம பகச்சிக்க வேண்டாம், நாளை பின்ன அவங்களும் நமக்கு உதவுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குமா? இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எம்பி கிடையாதுங்க. அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது அப்படின்னா டீலிமிட்டேஷன் பில்ல பாஸ் பண்ண போறாங்க. இன்னைக்கு சமாஜ்வாதியிலேருந்து 25 எம்பி எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க, 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள்னு டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. உத்தரப்பிரதேசத்தோட டிசிஎம் சொல்றாரு இப்போ, ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிங்க. அப்படின்னா சமாஜ்வாதி கட்சியில ஏதோ பிளவு ஏற்படுத்த முயற்சின்னு 2 நாளா பேச்சு அடிபடுது. அதாவது அந்த கட்சி வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பான கட்சியாக இருக்குது ஒண்ணு. அகிலேஷ் வந்து நேற்றைக்கா அது இல்லவே இல்லைன்னு மறுத்து இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்து ஆட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவரு அவ்வாறு சொல்கிறார். ஏற்கனவே வந்து சிவசேனா உடஞ்சு கிட்டத்தட்ட 8-9 எம்பிக்கள் உத்தவ் தாக்கரேட்ட இருந்து பிரிஞ்சு ஷிண்டேக்கு போறாங்க. அது நல்லாவே தெரிஞ்சு போச்சுங்க. அதுபோல டிஎம்சில ஏற்கனவே பிளவு ஆகி போச்சு. சபாநாயகர் நான் 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசுவேன்றாரு. 2 தரப்பையும் கூப்பிட்டு அவர் பேசவே முடியாதுங்க. அவர் என்ன அவரு பஞ்சாயத்து பண்ண போறாரு. விதிகளுக்கு உட்பட்டதா, கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டதா, இவ்வளவுதான் அவர் பார்க்கலாம். அவங்க கிளவரா என்ன பண்றாங்க அப்படின்னா, மெர்ஜர் வந்து பிஜேபியோட மெர்ஜ் பண்ணாம பக்கத்து மாநிலம் திரிபுரால ஒரு சின்னூண்டு பார்ட்டி இருக்குங்க. அது பட்ஜெட்டே மொத்தமே 1 லட்ச ரூபா பட்ஜெட்ல இயங்குற கட்சி. ஒரு சிங்கிள் ரூம்ல தாங்க இருக்கு. அந்த கட்சியோட நாங்க இணைஞ்சிட்டோம்ட்டாங்க. ஆரினதர்ஸ் கட்சியை வாங்கிட்டாங்க. அதுக்கு இப்போ வந்து மத்திய போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு அந்த சிங்கிள் ரூமுக்கு. ஏன்னா திடீர்னு பார்த்தா 5வது பெரிய கட்சியா மாறிடுச்சு அது பார்லிமெண்ட்ல. பிகாஸ் ஆஃப் 20 எம்பிஸ் அவங்களுடைய ஆதரவு இருக்குங்கிற அடிப்படையில் வெறும் 822 ஓட்டுகள் தான் வாங்கியிருக்கு அந்த கட்சி. ஒண்ணுமே கிடையாதுங்க, கட்சியே கிடையாது, யாருக்குமே தெரியாது. என்சிபின்னா என்னன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. நெட்ல கூட எதுவுமே இல்லைங்க அதை பத்தி டீடைல்ஸ். அது ஆனா அவங்க கடைபிடிச்ச டெக்னிக் பாருங்க, கட்சி தாவல் தடை சட்டத்தை சப்போர்ட் பண்றாங்க. அதாவது அதோட ஷரத்துகளை ரொம்ப ஏமாற்றுத்தனமாக மீறுறாங்க. கோர்ட் என்ன முடிவு எடுக்க போது நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஒரு சட்டம்னா வரி முக்கியம் இல்லைங்க, சட்டத்தோட உணர்வு தான் முக்கியம், எந்த சட்டமா இருந்தாலும். இப்ப அதிமுக எம்எல்ஏ என்ன நினைப்பாங்க, அடடா இது நமக்கு தெரியாம போச்சே, தமிழ்நாட்டில் தான் ஏகப்பட்ட கட்சி இருக்கு, காதலர் கட்சியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு 60-70 கட்சி இங்க பதிவு பெற்ற கட்சி இருக்கு, அதுல ஒண்ணு நம்ம வாங்கி 25 எம்எல்ஏ அதுல போய் சேர்ந்துருக்கலாம்ல. ஓகே, சோ அப்போ டீலிமிட்டேஷன் பில்லை இப்ப அகைன் கொண்டு வர போறதா ஒரு டாக் இருக்கு. அப்ப இதுல என்ன அப்ப அரசியல் இருக்கும் பாஜகவுடைய அரசியல்? பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2/3 மெஜாரிட்டியை நோக்கி டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு டிஃபரன்ஸ். ஆனா அவங்க வந்து லோக்சபா ராஜ்யசபா 2 கூட்டம் வச்சாங்கன்னா 2/3 வந்துடும். தனித்தனியா நடத்தணும்னு அவசியம் இல்லைங்களே. லோக்சபா ராஜ்யசபா 2 சேர்த்து ஒரு கூட்டம் நடத்த வேண்டியதானே, ஏற்கனவே நடத்திருக்கோமா அப்படி? அப்ப அதுக்கும் அவங்க தயாரா தான் இருப்பாங்க. இதுல வந்துங்க முதல்ல ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் ஆச்சு. அது நம்மால் தான் RN ரவி அவர்களோட டாக்டர் ஷார்மிகா ரவின்னு டாக்டரேட். அவங்க அரசியல் விஞ்ஞானம், பொருளாதாரம் இதுல எல்லாம் பெரிய நிபுணர். அவங்கள வந்து 2023 பிரதமரோட எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டியில அவங்க மெம்பர் ஆக்குனாங்க.
சின்ன வயசுலங்க. இஎஸ்சி ஒரு பெரிய போஸ்ட். அவங்க அவங்கள குழுவோட சேர்ந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி, சப்போஸ் 2/3 மெஜாரிட்டி கிடைக்கலைன்னா 820 எம்பி நம்பரை எப்படி கொண்டு வர்றது, பெரிய எம்பி தொகுதியில 3ஆ பிரிச்சிடலாம், 2ஆ பிரிச்சிடலாம்னு சஜஷன் போட்டு, அது கெப்டின் அபயன்ஸ் அது ஒண்ணு இருக்கு கையில. அதாவது 2029 தேர்தலை சந்திப்பதற்கு முன்னால் கண்டிப்பாக எம்பி எண்ணிக்கையை உயர்த்துதல் அப்படிங்கிற திட்டம் இதுல இருக்கு. அதுதான் அஜெண்டா. அப்ப 2029 எம்பி எண்ணிக்கை உயர்த்தினா கையோட விமன் ரெப்ரசன்டேஷன் வந்துடும். எம்பி எண்ணிக்கை 800 ஆயிடுச்சு அப்படின்னா 400 சொச்சம் எம்பி இருந்தாலே போதுங்கிற நிலைமை வரும். 2028 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரப்போற மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வராது. ஏன்னா 29 ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அந்த சட்டமன்றத்தோட ஆயுள் என்ன ஆயிருது? 5 வருஷம் ஆயுள. 28 எதுக்கெல்லாம் வருது யோசிச்சு பாருங்க. கர்நாடகா உட்காருது, கர்நாடகா உட்காருது, தெலுங்கானா உட்காருது, அது போக பிஜேபி ஆளுற மாநிலங்கள், 2027 யூபி. அப்ப ஏதோ யூபி அடுத்த ஆண்டு மத்திய பிரதேசம் இருக்குது, சத்தீஸ்கர், ராஜஸ்தான். சத்தீஸ்கர், ராஜஸ்தான். அப்போ 27, 28க்கே இப்போ ஒரு முடிவு எடுத்தாகணுங்கிற நிலைமை இருக்கு. 29ல நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும்னா எம்பி எண்ணிக்கையும் கூட்டணும், 27, 28 சட்டமன்றத்துக்கும் ஏதோ ஒரு வழி சொல்லணும். ஏதோ ஒரு வழி சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ இங்க நடப்பு தாவேக அரசுக்கு என்ன பிரச்சனை வரும்? 26ல தேர்தல், 29 தேர்தலை முந்தியே கொண்டு வந்தாங்க, 28ல கொண்டு வந்தாங்கன்னா 28ல தேர்தல்லாம் வரும். அவங்களுக்கும் 1.5 வருஷம் 2 வருஷம் தானே டேர்ம் கிடைக்கும். அப்ப ஏதோ ஒரு வகையில விலக்கு கொடுக்கிற மாநிலத்துல நம்மளும் ஒன்னாயிரலாங்கிற எண்ணம் தாவேக அரசுக்கு இருக்கும். அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு விலக்கு தர போறீங்க, இல்ல சத்தீஸ்கர், தெலுங்கானா இவங்களுக்கு விலக்கு தர போறீங்கன்னா அதுல இவங்களும் சேருவாங்கல்ல. இவங்க என்ன 2026 தானே, 27ல நடக்க போற தேர்தலுக்கு விலக்கு கொடுத்தீங்கன்னா 26ல நடந்த தேர்தலுக்கு விலக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? இதுல ஏதோ ஒரு பெரிய அரசியல் பின்னல் இருக்குதுன்னு தாங்க நான் ஃபீல் பண்றேன். அதர்வைஸ் இந்த ஆளுநர் இப்படி வாசிக்கிறவர் இல்ல. தெல்ல தெளிவா மத்திய அரசாங்கத்தோட மோடியோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்ணுது அரசு. எஸ், அதையும் அவர் வாசிக்கிறாரு. எனக்கு இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த மந்திரி சபையில காங்கிரஸ் இருக்கு. இதே காங்கிரஸ் அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளாவில் அவங்க முதலமைச்சர் இருக்காரு. அந்த முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய உரையை இவர் வாசிக்க மாட்டேங்கிறாரு. பிப்ரவரி மாசம் நம்ம பார்த்தோம், இங்க ஆளுநர் RN ரவி என்ன செஞ்சாரோ அதே போலதான் கேரளாவிலேயும் நடந்துச்சு, கர்நாடகாவிலேயும் நடந்துச்சு. 3 அண்டை மாநிலங்கள், எதிர்கட்சி மாநிலங்களையும் இதே பாணியை கடைபிடித்தது மத்திய ஆளுநர் அவர்கள். இப்போ காங்கிரஸ் எப்படி பார்ப்பாங்க? தாவேக்காவோட நாணயத்தை கேள்விக்குள்ளாக்குவாங்களா, ஆக்க மாட்டாங்களா? நம்ம மாநிலம், நம்ம முதல்வர் இருக்காரு, நமக்கு பிரச்சனை வருது. ஆனா அதே ஆளுநர் இங்க வர்றாரு, இங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேங்கிறாரு, சிறப்பா ஒழுங்கா வாசிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுறாரு. அப்படின்னா காங்கிரஸ்க்கே அப்ப நாளைக்கு இந்த கூட்டணியில ஒரு பிரச்சனை வராதா? வரட்டும். காங்கிரஸ் என்ன 5 எம்எல்ஏ இருக்காங்க, இவங்க தான் வரிசையா ராஜினாமா பண்ண வச்சு இடைத்தேர்தல் கொண்டு வர போறாங்களா? இடைத்தேர்தல் நடத்தணும்னாலும் தேர்தல் ஆணையத்தோட கிரீன் சிக்னல் இல்லாம எப்படி இடைத்தேர்தல் நடக்கும்? சரி, கோர்ட்ல தடை கொடுக்கலங்க நேற்றுக்கு. ஆனா கோர்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருச்சு, ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்கு. நோட்டீஸ் வரிசைப்படுத்தி இஷ்யூ பண்ணிருக்காங்க எல்லா ரெஸ்பாண்டன்ட்டுக்கும். அடுத்த வாரம் டேட் போட்டிருக்கு. அடுத்த வாரத்துக்குள்ள எல்லா ரெஸ்பாண்டன்ட்டும் பதில் போட்டுருவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா கோர்ட் தடை கொடுக்கல அப்படின்னா தேர்தல் ஆணையம் 2 விதமா ஸ்டாண்ட் எடுக்கலாம். கோர்ட் தடை கொடுக்கலங்க, நாங்க தேர்தல் நடத்துறோம்னு சொல்லலாம். இல்ல மேட்ரு கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு, நாங்க தேர்தல் நடத்த முடியாதுன்னு சொல்லலாம். கோர்ட்ல மேட்ரு நிலுவையில் இருக்கும்போது மேட்ரு சப்ஜூடிஸுங்க, நடத்த முடியாது அப்படியே எல்லாம் சொல்லலாம். கோர்ட்டு தான் தடையே கொடுக்கலைங்களே, ஏன் நடத்தக்கூடாது? ஒரு தொகுதியில மக்கள் பிரதிநிதியே இல்லாம எப்படி இருப்பாங்கன்னு ஒரு பெரிய நாணயஸ்தனாகவும் தேர்தல் ஆணையம் சொல்லலாம். ஆனா தேர்தல் ஆணையம் நாணயஸ்தனா நடந்துக்கிறதுக்கு யாரோட அனுமதி தேவை? மோடியோட அனுமதி தேவை, அமித்ஷாவோட அனுமதி தேவை. அப்போ பிஜேபி தாவேக அரசுக்கு ஏதோ ஒரு வகையில புரிதல் இல்லாம நடக்காது. காங்கிரஸ் இதுல இம்மெட்டீரியல். இங்க காங்கிரஸே போனாலும் தாவேக அரசு மெஜாரிட்டி காட்டுவதற்கு எதை பயன்படுத்தும்? இடைத்தேர்தல் தானே. கையில 107 இருக்குங்க. ஒண்ணு திருச்சி கிழக்கு, அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னே வச்சுக்கோ. 108 கையில இருக்குதுன்னு நீங்க வச்சுக்கோங்க. 120, 122 எம்எல்ஏ வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபுல்லா ஓட்டினாரு. ஏன்னா 18 எம்எல்ஏ
டிடிவி எம்எல்ஏ போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அது அப்படித்தாங்க ஓடிச்சு. 1.5 வருஷம் ஓடிச்சு. மெஜாரிட்டி எல்லாம் பெருசா எல்லாம் கிடையாது. அதுக்கு பிறகுமே வந்து அந்த 18 நாள் 22 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும்போது திமுக 13 தொகுதி கிட்ட ஜெயிச்சிருச்சு. 9 தொகுதி தான் கிடைச்சது அதிமுகவுக்கு. அப்போ 122ங்கிறது ஒரு கம்ஃபர்டபுள் நம்பர் தான். 120க்கு மேல இருந்தாலே கம்ஃபர்ட் தான். அப்படின்னா தாவேக்காவுக்கு இன்னமும் தேவைங்கிறது ஒரு 12 தான் டார்கெட் வச்சிருப்பாங்க. 12ன்னா ஒரு 12 தொகுதியிலயோ 14 தொகுதியிலோ இடைத்தேர்தல் வந்தா போதும்னு நினைப்பாங்க. ஆனா இடைத்தேர்தல் வேகமா வரணும். ஒரு வருஷம் கழிச்சு இடைத்தேர்தல் வந்தா தாவேக்காவுக்கு இதே ஜோர் இருக்குமான்லாம் யாருக்கும் தெரியாது. இப்ப ஜோர் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க கணக்கு அது. அதுக்குள்ள திமுக அதிமுக என்ன நிலைப்பாடுகள் எடுக்குது நமக்கு தெரியாது. தாவேக்காவை பொறுத்தவரையில் அவங்க எல்லாமே வெற்றின்னு நினைக்கிறாங்க. எங்க ஊர்லங்க வெற்றி தாத்தான்னு ஒருத்தர் உண்டுங்க, ரொம்ப வயசானவர். இந்த வெற்றி தாத்தா எதுக்கு பயன்படுவார் அப்படின்னா, பரிச்சை எழுத போகும்போது அவர்கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கினா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில திருநீர் பூசி விடுவாரு. இந்த பசங்க பரீட்சையிலே ஜெயிச்ச மாதிரி நினைப்பாங்க. அவருக்கு பேரே வெற்றி தாத்தாங்க. உண்மையாவே சொல்றேன், இது பேரே வெற்றி தாத்தா. இங்கேயும் வெற்றி தான், எல்லாமே எல்லாம் வெற்றி தாத்தாக்களா இருக்காங்க. நீங்க எந்த கட்சி என்ன சாதனை பண்ணியிருந்தாலும் அதை உள்ள சேர்த்து தொலைக்காட்சிக்கு பெயர் வச்சாலும் வெற்றின்னு வைக்கிறாங்க. அப்புறம் வந்து தொழில் முனைவோருக்கு பெயர் வச்சாலும் வெற்றி தொழில் முனைவோர்னு வச்சுக்கிறாங்க, வெற்றி தமிழகன் வைக்கிறாங்க. எல்லாமே வெற்றியிலே இருக்காங்க. தமிழ்நாட்டின் புதிய வெற்றி தாத்தாக்கள் இவங்க தான். ஆனா எல்லாமே பழசுங்க. ஒரு சாதாரண விஷயங்க, ஏரி வண்டல் மண் எடுக்கிறது, இதெல்லாம் நாங்கெல்லாம் 2017 இருந்து எடுத்துட்டு இருக்கோங்க எங்க ஊர்ல. ஆனா சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம ஊர் குளம் நம்ம வயக்காடை விட்டு ரொம்ப தள்ளி இருந்தா டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு வந்து சேர்க்கறதாங்க சிக்கல். செலவு பயங்கரமாகும். ஒரே 2 ஏக்கர் வச்சிருக்க விவசாயிங்க வண்டல் மண் எடுக்க அனுமதி எல்லாம் வாங்கிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆனா குளம் வந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா எனக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதை அப்படியே நம்ம அனுமதியை வாங்கி சிட்டாடங்களோட கான்ட்ராக்டர் கையில தள்ளிடுறது தான். அவன் எடுத்து நம்ம வயலுக்கும் கொஞ்சம் அடிச்சுட்டு மிச்சத்தை ஏதோ ஒரு வகையில அவன் பயன்படுத்துவான். மிஸ்யூஸ். இதை தவிர்க்காம நீங்க இதை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியாதுங்க. குடிமராமத்து ஸ்கீம்லயே இதுக்கு நம்ம நிறைய இதெல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் 2017 ஜியோ நம்பர் 50ங்க. இந்த 50ங்கிறதெல்லாம் எல்லா விவசாயிக்குமே தெரிஞ்ச ஜியோ நம்பர். அது கீழே தான் நம்ம அனுமதி வாங்குறோம். ஆனா இவங்க அதை புதுசாக நாங்க வந்து வண்டல் மண் எடுப்பதற்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே இது வந்துருச்சு. ஸ்டாலின் ஆட்சி காலத்துல ரொம்ப செம்மைப்படுத்திட்டாங்க. இப்போ என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில எல்லா குளங்களிலும் வண்டல் மண் எடுப்பதற்கான ஒரு வெற்றி ஸ்கீம் போட்டிருக்கிறோம்ன்றாங்க. இப்படி பல விஷயங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்குலாம் தனியா வெப் போர்ட்டலே இருக்கு நமக்கு. அது 2017 போட்ட வெப் போர்ட்டல். 2021 பிறகு அதை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி 200 தொழிலோ என்னமோ அதில் சேர்த்துருக்கு ஸ்டாலின் ஆட்சி காலத்துல. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே வந்ததுங்க அது. எதுக்காக நான் சொல்றேன்னா, 2 வருஷம் தான் கட்சி ஆச்சு, பெரிய வெற்றி அப்படின்றாங்க. ஆனா 20 வருஷமா என்னென்ன சாதனைகள்லாம் மற்ற கட்சி செஞ்சிருக்கோ அதெல்லாம் இவங்க பட்டியல சேர்த்து விட்டுறாங்க. நீங்க வரிசையா ஒரே பூரா படிச்சு பாருங்க. எல்லாமே பழைய ஆட்சிகள், 2 ஆட்சிகளோட சாதனை பட்டியல் இதுக்குள்ள சேர்ந்து இவங்க பட்டியலா மாத்திட்டு இருக்காங்க. டோட்டலாவேங்க. அப்போ ஆளுநர் வந்து அதை அப்படியே வாசிக்கிறாரு. ரைட்டு, அவரு கூட தெரியாது நான் எடுத்துக்கிறேன். உள்துறை எப்படி அதை அப்படியே வாசிக்கிறதுக்கு அனுமதி தருது? வாட் எவர் இட் இஸ். இந்த கேள்வியெல்லாம் நான் சபையில வந்து எவ்வளவு நாள் நடத்த போறாங்க, அலுவல் ஆய்வு கமிட்டி கூட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் பிரச்சனையா மாறப்போகுது. பெரிய அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஆனா அரசியல் என்னன்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஆளுநர் உரையின் பின்னால் ஒளிந்திருக்கும் அரசியல் என்ன, அந்தரங்கம் என்ன? அந்தரங்கம் வந்து ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ்ல இருந்து தாவேக்காவை கலட்டணும்னு பிஜேபி நினைக்குது. ஏன்னா ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் இருக்குங்க. இங்க 5 சீட்டு தான். நாளைக்கு தேர்தல் வரும்போது, அதாவது சட்டமன்ற தேர்தல் முந்தி வந்தாலோ இல்ல பிந்தி வந்தாலோ, சதர்ன் ஸ்டேட்ல விஜய் வந்து ஒரு பிரச்சார பீரங்கியா காங்கிரஸுக்கு உதவி செய்வாரு. ராகுல் காந்தி பிரதமர்னு விஜய் சொல்றத பாஜக விரும்பாது. பிராக்டிக்கலா பிஜேபி விரும்பாது. அப்ப விரும்பாத பிஜேபி எப்படி ஆளுநரை வந்து அப்படியே வாசிங்க ஜெம் கிளிப் உட்படன்னு எப்படி சொல்லுது? பதவி ஏற்பு விழாவுக்கு வேற வந்து அவர் வந்து அவ்வளவு அலங்கரிச்சார் விஜய். முதல் அமைச்சரவை கூட்ட படத்தை நீங்க ரெக்கார்ட்ல எடுத்தீங்கன்னா அதுல ராகுல் காந்தி உட்கார்ந்து இருப்பாரு. தமிழ்நாட்டு அமைச்சரவையிலேயே அவர் பங்கெடுத்தாச்சு, எல்ஓபி. அப்போ வந்து அது போக இப்போ பார்த்துட்டு வந்துட்டு நேர ராகுல் காந்தி சோனியா காந்தியை பார்த்தாரு, விஜய் பார்த்தாரு. அப்புறம் பிரதமர்கிட்ட கொடுத்த மனுவை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஆளுநர் உரையில இருக்கு.
அது போக நமக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டின் கொள்கைகள், இப்ப இருமொழி கொள்கை, இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிரானது. அதெல்லாம் வந்து ஆளுநர் உரையில இருக்கு. ம். ஆளுநர் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல புள்ளையா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல புள்ளையா வெளியில விட்டாரு. கேரளால தமிழ் தாய் வாழ்த்து பாடின மாதிரி கேரளால எப்படி நீங்க வந்தே மாதரத்தை சுருக்கி பாடலான்னு சண்டை போட்டு கிடந்தாரு. இவர் தான். இங்க வந்தே மாதரமே பாடல, சுருக்கி கூட இல்ல, சுத்தமா விட்டாச்சு. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு சந்தோஷம் தாங்க. ம். ஆனா ஆளுநர் சந்தோஷப்படக்கூடாதுன்ற. அர்லேக்கர் எப்படி டபுள் கேம் ஆடுறாரு? அர்லேக்கரா ஆடலைங்க, அங்க ஆடுது. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதவரோ கண்ணா கதை இது. அதிமுக தொடுத்த அந்த வழக்கு பற்றி நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ ஒருவேளை இடைத்தேர்தல் தள்ளி போனாலோ, டே பை டே ஒரு எந்த கவர்னன்ஸா இருந்தாலும் அன்பாப்புலர் ஆகக்கூடும். அந்த கணக்கும் தாவேகாவுக்கு இருக்கலாம் நிச்சயமாக. உடனே நடக்கணும், ஒரு இன்னும் 2, 3 மாசத்துல நடந்துரணும் அப்படின்னு தான் விஜயோட மனநிலையா கூட இருக்கலாம். இப்போ தள்ளி போனா கூட, இப்ப நீங்களே கடந்த முறை சொல்லியிருக்கீங்க. ஒரு செயற்கையான ஒரு மெஜாரிட்டிய தாவேகா உண்டு பண்ணிருச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இப்ப 6 காலி இடங்களா? அப்போ 228 தானே ஸ்ட்ரென்த்தே இருக்கு. அப்போ 118ங்கிற மேஜிக் நம்பர் கூட அவங்களுக்கு தேவைப்படாது. இன்னும் ஒரு குறைவான எண்ணிக்கை கூட போதுமானது தான். இன்னும் ஒரு 1 1/2 வருஷமோ, 2 வருஷம் ஆனா கூட இவங்களுக்கு அது லாபகரமா தான் இருக்கும். எப்படி இபிஎஸ் 1 1/2 ஆண்டு காலம் வந்து அந்த 18 எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண பிறகும் அவர் மைனாரிட்டி ஆட்சி தானே நடத்திட்டு இருந்தாரு. இல்ல, அந்த இடம் எனக்கு உண்மையிலே புரியல. தாவேகா 108ஓடையே ஆட்சி அமைச்சு கொண்டு போயிருக்கலாங்க. சரி, ஆளுநர் வந்து இந்த அர்லேக்கரை ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். நான்லாம் ரொம்ப கண்டிச்சேன். ஏற்கனவே 96 எம்எல்ஏ வச்சு தானே கவர்னர் குரானா வந்து ஜானகி அம்மாவை ஆட்சி அமைக்க அழைச்சாரு. அவர் ஒன்றும் மெஜாரிட்டி கேட்கலீங்களே. அப்படின்னா 108 வச்சு ஆளுநரை அழைச்சிருக்கணும்ல. அவர் அழைக்காம இருக்கிறது ஜனநாயக விரோதங்கிறதா என்னோட பாயிண்ட். அவர் எப்படி மெஜாரிட்டி கேட்கலாம்? மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம். டைம் கொடுங்க. 3 வாரம் டைம் கொடுத்தாங்க ஜானகி அம்மாளுக்கு. பெரிய கிரிட்டிசிசமே வந்துச்சு அதுல குரானாக்கு அகைன்ஸ்டா. பணம் வாங்கிட்டாருன்னு சொன்னாங்க குரானா. இங்க 3 நாள் டைம் கொடுத்தாரு. ஆனாலும் மெஜாரிட்டி வந்த பிறகுதான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு அர்லேக்கர். அவ்வளவுலாம் கெடுபிடி காட்டினாரு. அலையோ அலர்லங்க அலைஞ்சாரு விஜய். இது எவ்வளவு பெரிய பிரேக்கிங் நியூஸா பரபரப்பா ஓடிச்சு. கவர்னர் பாட்டு கிளம்பிட்டாருங்க பிளைட்டை பிடிக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு. விஜய் போயிட்டே இருக்காரு. கவர்னர் கிளம்பிட்டாருன்னு யூ டர்ன் அடிச்சாரு. திருப்பி அங்கிருந்து ஏதோ போன் வருது. ஏர்போர்ட்ல இருந்து கவர்னர் வந்துட்டாரு, ரிட்டர்ன் வந்தாரு. பார்த்தோம்ல அதெல்லாம். திருப்பி விஜய் யூ டர்ன் அடிச்சாரு, இன்னொரு யூ டர்ன் அடிச்சு நேரம் கவர்னர் மாளிகைக்கு போயிட்டாரு. இப்பதானங்க நடந்து முடிஞ்சது. 1 மாசம் தானங்க ஆகுது இதெல்லாம் நடந்து. அவ்வளவு தூரம் கெடுபிடி காட்டின ஆளுநர் அர்லேக்கர் இப்போது ஏன் எடுபிடியாக தெரிகிறார்? இந்த கேள்விக்கான விடை வரவிருக்கிற வாரங்கள்ல நமக்கு தெரிய வருங்க. சரி, இதுல வந்துங்க பிஜேபிக்கு பிளே இருக்கு. முல்லை பெரியாறு, அதே மாதிரி மேகேடாட்டு, காங்கிரஸ் இன்ட்ரெஸ்டுக்கு எதிராக இங்க வந்து ஆளுநர் உரை இருக்கு இல்லையா? 2 மந்திரி காங்கிரஸ் மந்திரி உட்கார்ந்து அதையும் கேட்டுட்டு தானே இருக்காங்க. சரி, அப்ப விஜய் வந்து நேரடியாக காங்கிரஸ் மந்திரிகளை பயன்படுத்தியோ இல்ல ராகுல் காந்தி நெருக்கத்தை பயன்படுத்தியோ இந்த ஜூன் மாசத்துக்கு நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை விட சொல்லலாம்ல. பஞ்ச பயிர்வே அதானங்க. நமக்கு வந்து சுப்ரீம், ஆனா ஆளுநர் உரையில இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல வந்து தீர்ப்பெல்லாம் வந்த பிறகும் காவிரி பிரச்சனையில நமக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குதுங்கிற விமர்சனம் இருக்கு. இதை நம்ம தொடர்ந்து வச்சுட்டு இருக்கோங்க. சரி, முதல் 205 ஃபர்ஸ்ட் டிஎம்சி ரிலீஸ் இடைக்கால உத்தரவு 1991-92. அப்ப ஜெயலலிதாமா ஒரு பறந்துவிட்ட கூட்டம் கூட்டினாங்க முதலமைச்சர். நானும் அதுல போய் கலந்துக்கிட்டாங்க. என் பக்கத்துல அப்துல் லத்தீப், அதாவது முஸ்லீம் லீக் 2ஆ பிரிஞ்ச காலத்துல ஒரு தலைவருங்க அவரு. அப்துல் சமது, அப்துல் லத்தீப் 2 ஃபேக்ஷனா இருந்துச்சு அது. அவர் உட்கார்ந்துருக்காரு. ஜெயலலிதாமா பேசிட்டு அவங்க கர்நாடகாவை 205 டிஎம்சியை கம்பல் பண்றதுக்கு தமிழ்நாட்டில இருந்து போற கர்நாடகாவுக்கு போற எல்லாத்தையும் நிறுத்திடலாமான்னு கேட்டாங்க. மின்சாரம் உட்படனாங்க. எல்லாத்தையும் பண்ண பதறிட்டாரு. ஆமா, என்ன சொல்றீங்க கூட கேட்டாங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, எப்ப நடந்த விஷயம் இது? 91-92ங்க. இன்னைக்கு வருஷம் என்னாச்சு? 2026. நடுவில் என்ன வந்திருக்கு? சுப்ரீம் கோர்ட்டே ஒரு தீர்ப்பு கொடுத்து முடிச்சாச்சு. காவிரி ஆணையம் போட்டாச்சு. அதுக்கு பிறகு தண்ணி வருதா? ஜூன் மாசம் இப்போ எங்க வந்திருக்கு? வரல. ஆனா அதை வந்து ஆளுநர் உரையில நம்மளோட கண்டன குரலா பதிவு பண்றோம். ஆளுநர் உரைக்கு 2 காங்கிரஸ் மந்திரி பொறுப்பு கிடையாதா? அமைச்சரவை கூட்டு பொறுப்பு தானே. 2 பேரும் தலையை அசைச்சுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்காங்க.
சரி, அப்படி விஜயால முடியும் அப்படின்னா அவர் போய் குறைஞ்சபட்சம் ஜூன் மாசம் தண்ணியை வாங்கிட்டு வரலாமே. குண்ட்ராவிட்ட போய் எம்ஜிஆர் வாங்கிட்டு வந்தாரு, கலைஞர் வாங்கிட்டு வந்தாருங்க. சர்வஜர் சிலையை திறந்து வைக்கிறதுக்கு இங்க ஒத்துக்கிட்டு வாங்கிட்டு வந்தாருங்க. கர்நாடக திருவள்ளூர் சிலை அங்க தரப்பு, இங்க சர்வஜர் சிலை தரப்புங்க. இதெல்லாம் சமீபத்தில் நடந்த விஷயங்களுங்க. அப்போ அர்லேக்கர் வாசித்தது ஆளுநர் உரையா அரசியல் உரையா, அந்த கேள்வி இன்னமும் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்விதான். இப்போ நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட வழக்க சுட்டிக்காட்டினீங்க. வெர்டிக்ட் கூட, அதாவது இந்த உத்தரவு கூட உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. இடைக்கால உத்தரவு கூட இருக்குன்னு சொன்னீங்க. சபாநாயகர்கிட்ட விளக்கம் கேட்டு குறுகிய காலகட்டம் தான் கொடுத்திருக்காங்க. 4-5 நாட்கள் தான் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் எஸ் இன்பதுரை அவர்களும் அதை குறிப்பிட்டு சொல்றாரு. ஸோ அப்போ சபாநாயகர் அவர்கள் உரிய விளக்கம் கொடுக்க வேண்டும். எப்படி உங்கள்கிட்ட ஒரு கடிதம் இருக்கு, அவங்கள மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ள நீங்க எப்படி ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சட்ட சிக்கல் அவர் மேல இருக்கும். அப்ப என்ன அவர் பதில் சொல்லுவாரு, அந்த காலகட்டத்துக்குள்ள அவர் நிச்சயமா பதில் சொல்லி ஆகணுமா, இல்ல எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கூட்டணி கட்சிகள் எப்படி பார்ப்பாங்க? என்ன நம்ம இவ்வளவு ஒரு கூட்டணியை முறிச்சிட்டு வந்து நம்ம வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். ஒரு குறைந்த எந்த ஒரு பெரிய நிர்பந்தமும் படுத்தல. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கூட நம்ம போடல. இப்படி நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஒரு ஆதரவை வந்து ஒரு கேள்விக்குறியாக்கிட்டாங்களே. நாளைக்கு நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னு சொல்லி கூட்டணி கட்சிகளும் நாளைக்கு நம்புவாங்க. ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் இல்லையா? சிபிஐ இருக்கட்டும், சிபிஎம் இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும். எப்படி போய் பார்க்க நிறைவான கருத்து. சிபிஎம்முக்கு வந்து ஸ்டேக் இல்லைங்க. அவங்க மந்திரி சபையில பங்கெடுக்கல. நீங்க சொல்ற மாதிரியான ஃபீல் வந்து விசிகாக்கு வேணா இருக்கலாம். ஏன்னா அவங்க சார்பா ஒரு அமைச்சர் இருக்காரு. ஐயுஎம்எல்க்கு வேணா இருக்கலாம். அவங்க சார்பா ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. காங்கிரஸுக்கு எப்போ கிடையாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அமைச்சரவையில் பங்கெடுத்தாங்க. அப்போ 5 எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ, அவங்களும் தாவேகா எம்எல்ஏ மாதிரி தான் செயல்படுவாங்க. காங்கிரஸ் கட்சி ஏதாவது மாற்று முடிவு எடுத்தா தான் அவங்க வந்து மாறுவாங்க. அதுக்கு இப்போதைக்கு காலம் இல்லை. ஏன்னா பிஜேபியோட தாவேகா ஏதாவது ஒரு வகையில் அரசியல் உறவு வச்சா மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி அந்த ஆதரவை விலக்கி கொள்ளும். 2027 நடக்கலாம், 2028 நடக்கலாம். ஆனா அது நடக்காம வந்து இங்க வந்து மாறுதல் ஏற்படாது. அப்போ 108, 113 இருக்குன்னு தான் நான் பிராக்டிகலா எடுத்துக்கிறேன். அப்போ இடைத்தேர்தல் நடக்குமா, எவ்வளவு விரைவா நடக்குங்கிறத வச்சுதான் இது எல்லாமே மாறும். அகைன் அண்ட் அகைன் வந்துங்க, இது பிஜேபி கையிலையும் தேர்தல் ஆணையத்தின் கையில தான் இருக்கு. சரி, அடிப்படை கேள்வி நீதிமன்றத்துல என்ன அப்படின்னா, ராஜினாமா அந்த ஏற்பு அதை தாண்டிய கேள்வி இருக்கு. அதுல என்னன்னா, கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு குற்றத்தை பண்ணியாச்சு. சட்டமன்றத்துல நடந்த குற்றம் அது. குற்றத்தை வந்து எல்லாரும் பார்த்தாச்சு. சபாநாயகர் உட்பட, நடவடிக்கை எடுக்க வேண்டிய சபாநாயகர் உட்பட அவர் பார்த்தாச்சு. சபாநாயகருக்கு அதுல ஆப்ஷன் இருந்துச்சு. அவர் குரல் வாக்கெடுப்பு நடத்தி இருந்தாருன்னா இந்த குற்றம் பதிவாகாது. ஏன்னா திமுக வெளிநடப்பு பண்ணிருச்சு. ஏற்போர் ஆமன்க எதிர்ப்போர் இல்லைங்க கதை இது. ஆனா அவரே தான் இதை பதிவு பண்றாரு. அவரே தான் வந்து டிவிஷன்ல வந்து ஓட்டெடுப்பு நடத்துறாரு. அப்போ இவங்க மாத்தி ஓட்டு போட்டாங்கிறத அவர் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாரு. 25 பேர். இப்போ 25 பேர்ல வந்து எல்லாருமே வந்து குற்றம் இழைச்சாச்சு. அப்போ தகுதி நீக்கங்கிற நடவடிக்கை எடுக்க வேண்டிய சபாநாயகருங்க, தகுதி இழப்பு ஏற்பட்டுருச்சு. அதுக்காக நான் சொல்ல வரேன். தகுதி இழப்பு ஏற்பட்டுருச்சு. தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய சபாநாயகர் அதை நிலுவையில் வைக்கிறாரு. அதுக்கிடையில கொண்டு போய் கொடுத்தாச்சு, கடிதத்தை கொடுத்தாச்சு, நீங்க தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு. அதுக்கு பிறகு தகுதி நீக்கம் நாங்க மன்னிப்பு கொடுக்குறோங்கிற அந்த 15 days விண்டோவை திருப்பி எடுக்க முடியுமாங்கிறதே கேள்விக்குறி. இதுல அதுவே கொடுத்ததுக்கு அப்புறமே அந்த 15 days விண்டோ வந்து நீங்க 15 days விண்டோ நீங்க வந்து அத சாக்ரிஃபைஸ் அபாலிஷ் பண்ணிட்டீங்க, நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. அதுலயே அந்த கேள்வி இன்னமும் இருக்குங்க. அதை தாண்டி 4 எம்எல்ஏ வந்து தகுதி நீக்க குற்றம் பண்ணவங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ராஜினாமா செய்யறாங்க. அப்ப அது எப்படி வைப்போட்டு பண்ணுங்கிற அடுத்த கேள்வி இருக்கு. நீதிமன்றம் இது குறித்த பெரிய விசாரணை நடத்தணும் என்றால் அது எல்லா தரப்புல இருந்தும் பதில் வாங்கி தான் நடத்த முடியுங்க. அதுக்கு சில மாதங்கள் வேணும். உடனடியாக நீதிமன்றம் இதுல இவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின்ல எப்படி 2 நாள்லயோ 1 வாரத்திலயோ 10 நாள்லயோ முடிவு எடுக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதுக்குள்ள தேர்தலை நடத்திடலாங்கிற பிளான்ல தாங்க தாவேகா இருக்கு. அப்போ அதுக்கு மனசு யாரு வைக்கணும் அப்படின்னா, மோடிஜி தான் வைக்கணும். மோடிஜியும் அமித்ஷாஜியும் வைக்கணும். நம்மால் ஒருத்தர் இருக்காராங்க, நம்ம பிரதர், எல்டர் பிரதர், தேர்தல் ஆணையத்துல, அவரும் வைக்கணும். கணேஷ்குமார் நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.